டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஆர்பி போர்ட்ல இருந்து 2026க்கான ஆனுவல் பிளானர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஆர்பி போர்ட்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நிறைய பேர் வந்து பார்த்துட்டு எனக்கு கான்டாக்ட் பண்ணியிருந்தீங்க. ஏன் வந்து இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆனுவல் பிளானர் வந்ததை நீங்க கண்டிப்பா எல்லாருமே பார்த்துருப்பீங்க. என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஆர்பி போர்ட்ல கண்டக்ட் பண்ண போறாங்க, என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசம்ஷன் இருந்திருக்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம், ஆனுவல் பிளானர் அப்படின்னு பார்த்த உடனே எடுத்த உடனே நெகட்டிவ் தாட்டுக்கு போக வேண்டாம். அப்போ இந்தந்த எக்ஸாம்லாம் இருக்காது, இந்தந்த எக்ஸாம் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைண்ட் தாட்டுக்கு போகாதீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம டிஆர்பி ஆனுவல் பிளானரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர்னு அர்த்தம். இது வந்து ஒரு தற்காலிகமா நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம டிஆர்பி போர்ட்ல இருந்து இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் இந்த இயர்ல இந்த மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நம்ம நோட்டிபிகேஷன் விட போறோம். நாம வந்து பாத்தீங்கன்னா இந்த இயர்ல இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் வைக்க போறோம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இதுல இடம்பெறாத எக்ஸாம்கள்லாம் வைக்க மாட்டாங்க அப்படின்றதும் கிடையாது. ஆக்சுவலா ஃபார் எக்ஸாம்பிள் டெட் பேப்பர் ஒன்று நீங்க பாஸ் பண்ணிருப்பீங்க, இதுல எஸ்சிடி எக்ஸாம் கிடையாது, பிஓ எக்ஸாம் கிடையாது. இப்போ நாங்க இந்த எக்ஸாம்க்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறோமே, இதெல்லாம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா இப்போதைக்கு நம்ம டிஆர்பி போர்டு ஆனுவல் பிளானர்ல வேணா போடாம இருக்கலாம். ஸோ எப்ப வேணாலும் இந்த எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா எப்ப வேணாலும் அந்த எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2025ல டெட் எக்ஸாமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஒரு ஆனுவல் பிளானர் கொடுத்தாங்க. அதுக்காக அந்த எக்ஸாம் வைக்காது இல்லை. திடீர்னு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஒரு யாருமே எதிர்பார்க்கல, ஒரு அன்எக்ஸ்பெக்டடா அந்த எக்ஸாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம டிஆர்பி போர்ட்ல கண்டக்ட் பண்ணாங்க ஆக்சுவலா. ஸோ நிறைய விஷயம் நாம வந்து ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு 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 எய்மை நோக்கி நம்ம போயிட்டு இருப்போம். திடீர்னு வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆனுவல் பிளானர் இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னா நம்மளுடைய எய்ம், நம்மளுடைய கோல் செட்டிங்ஸ் எதனா ஒன்று இருக்கும், அதை நோக்கி போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க எஸ்சிடி எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா தாராளமா படிங்க. அந்த எக்ஸாம் இந்த வருஷத்துல அது எப்ப வேணாலும் கண்டக்ட் பண்ணலாம். ஓகேவா? இல்ல நான் வந்து டெட் எக்ஸாம் தான் படிக்கிறேன் அப்படின்னா ஆனுவல் பிளான்ல ஆல்ரெடியே போட்டுட்டாங்க, இன்டிமேஷனே கொடுத்துட்டாங்க. தாராளமா நீங்க இதுக்கு மேல என்ன பண்ணுங்க, படிக்க ஆரம்பிங்க. இந்த வருஷத்துல டிஆர்பி போர்டோட ஆனுவல் பிளானரை பத்தி ஒரு டீடைல் அனாலிசிஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். இது வந்து பார்த்தோம்னா என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பரா பாசிட்டிவாவே நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்றதையும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இவங்க கொடுத்திருக்கிற ஃபர்ஸ்ட் எக்ஸாம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அண்ணா யூனிவர்சிட்டி, இது நம்மளுக்கு தேவையில்லை. அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தோன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் திருவள்ளூர் யூனிவர்சிட்டி, இது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் ரொம்பவே கம்மியான வேகன்சிஸ் தான் வரும். அதுவும் இல்லாத அதுக்கு எலிஜிபிலிட்டியில வந்து பார்த்தோன்னா காலேஜ் லெவல்ல இருக்கும். ஓகேவா? ஸோ காலேஜ் டிஆர்பி லெவல்ல ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் நெட் குவாலிஃபைட் இல்லை செட் குவாலிஃபைட் கேண்டிடேட் தான். ஸோ இதுக்கு வந்து எடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா இருக்கட்டும். பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாம் இந்த வாட்டி வந்து பார்த்தோன்னா உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? ஸோ யாராச்சும் நீங்க வந்து டெட் எக்ஸாம் பேப்பர் 2ல கிளியர் பண்ணிருக்கீங்க, இல்ல இந்த வருஷம் ஏதன எக்ஸாம்ல நான் கிளியர் ஆயிடுவேன், ஏன்னா இப்ப ஆல்ரெடி எழுதிருப்பீங்க இல்லையா டெட் எக்ஸாம், அதுல நான் கிளியர் ஆயிடுவேன், அது மாதிரி எதனா உங்களுக்கு ஐடியா இருக்குன்னா தாராளமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். எஸ்பெஷலி நீங்க இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டா இருக்கீங்க அப்படின்னா ஸோ என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம கிட்ட மெஸ்மரைஸ் அகாடமியில இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு புக்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ வேணும் அப்படின்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. இதை பத்தின டீட்டெயில் நான் என்ன பண்றேன் அப்படின்னா லேட்டரா இது எல்லாமே நான் சொல்றேன். இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் நாம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது, பிடி எக்ஸாம் நம்ம வந்து கண்டக்ட் பண்றாங்க, நம்ம டிஆர்பி போர்ட்ல பிடி எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா எஸ்சிடி எக்ஸாமும் கண்டிப்பா வைப்பாங்க. 1 to 5th கிளாஸ் டீச்சருக்கும் இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏன்னா டெட் எக்ஸாம் அப்படின்றது பேப்பர் 1 வைக்கும் போதே பேப்பர் 2 வைப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எஸ்சிடி எக்ஸாமும் பிடி எக்ஸாமும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்னுக்கு ஒன்னு இந்த ரெண்டு எக்ஸாமுமே வந்து
ஒன் பை ஒன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸாம் வைக்க போறாங்க அப்படின்னா எஸ்ஜிடி எக்ஸாமும் கண்டிப்பா வரும். ஸோ யாராச்சும் நீங்க வந்து ப்ரிப்பரேஷன்ல இருக்கிறீங்க அப்படின்னா டிசப்பாயிண்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஏன் வந்து நான் வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்றேன் அப்படின்னா, தொடர்ந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா படிச்சுட்டே இருந்திருப்பாங்க. திடீர்னு நம்ம டிஆர்பி போர்டுல அந்த ஆனுவல் பிளான்ல இல்லாத ஒரு எக்ஸாம் எஸ்சிடி எக்ஸாம் திடீர்னு வந்து விட்டாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் செலக்ட் ஆகி ஈஸியா வேலைக்கு போயிடுவாங்க. நாம விட்டுட்டோம் அப்படின்னா நாம உட்காந்து யோசிக்க வேண்டியதுதான். ஓ நாம அன்னைக்கே வந்து படிக்காத விட்டுட்டோம் போல, நாம ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டோம் போல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க வேண்டியதுதான். ஏன்னா ஆல்ரெடி எஸ்சிடி எக்ஸாம்ல 1 மார்க் 2 மார்க் இது மாதிரிலாம் விட்டவங்களுக்கு தான் தெரியும் ஒரு கால்ஃபருடைய அந்த வேல்யூ என்ன, நெக்ஸ்ட் கால்ஃபர் நம்ம எவ்வளவு நாள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்றது தெரியும். ஓகேவா? ஸோ நீங்க இதெல்லாம் முன்னாடியே யோசிக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து ஆனுவல் பிளானரை பத்தி விட உங்களுக்கு என்னென்ன தகவல் தேவையோ அதை நான் வந்து மெயினா நான் கொடுக்குறேனே. அதே மாதிரி டெட் எக்ஸாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 2 வாட்டி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வருஷத்துக்கு 2 டெட் வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி பிளான் பண்ணதுதான். இது டிஆர்பி போர்டில் இப்போ போட்டது கிடையாது. இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே போட்ட எக்ஸாம். ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா ஃபர்ஸ்ட் தடவையா டெட் எக்ஸாமை நாங்கள் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா வருஷத்துக்கு 2 வாட்டி கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல கவர்மெண்ட் டீச்சர்ஸ் மட்டும் தான் எழுத முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி மனசுக்குள்ள இருக்கும். ஸோ இது வந்து காமன் டிஎன் டெட் அப்படின்றது ஆசிரியரா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தகுதி உள்ள எல்லாருமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸாம் எழுதலாம். அது நீங்க கவர்மெண்ட் டீச்சர்ஸா இருக்கலாம், பிரைவேட் டீச்சர்ஸா இருக்கலாம், இல்ல எய்டட் டீச்சர்ஸா இருக்கலாம், இல்ல நீங்க டீச்சரே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணல, நான் வீட்டில தான் இருக்கேன், ஆனா நான் வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் குவாலிஃபைடா இருக்கிற எல்லாருமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 2 எக்ஸாமே எழுதலாம். இது வந்து சிறப்பு தேர்வு கிடையாது. ஓகேவா? ஸோ இது வந்து காமன் டெட் எல்லாருமே எழுதுற எக்ஸாம் தான். நீங்க சப்போஸ் இந்த டெட் எக்ஸாம் இப்போ லாஸ்டா எழுதின எக்ஸாம்ல எனக்கு கிளியர் ஆகாது அப்படின்னு யாருக்குன்னு ஐடியா இருக்கு அப்படின்னா ஸோ கமிங் டெட் எக்ஸாம்ல ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி இது இந்த செட் எக்ஸாம் அப்படின்றது யூஜிசி நெட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ற மாதிரி இது நம்ம ஸ்டேட் லெவல்ல நடக்கிற ஒரு எக்ஸாம். இது வந்து செட் எக்ஸாம். இது செட் எக்ஸாம்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க சப்போஸ் பிஜி போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் யூஜி முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் நீங்க படிச்சுட்டு இருக்கிறீங்க, நான் செகண்ட் இயர் நான் படிச்சுட்டு இருக்கிறேன், ஃபர்ஸ்ட் இயரே நான் பாஸ் பண்ணிட்டேன், நான் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த எக்ஸாம் நீங்க எழுதலாம். இல்ல நான் செகண்ட் இயர் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னாலும் நீங்க எழுதலாம். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு எலிஜிபிள் பிஜி முடிச்சிருந்தாலும் இல்ல நீங்க செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த செட் எக்ஸாம்க்கு எலிஜிபிள் தான். ஸோ தாராளமா நீங்க யாருன்னா ப்ரிப்பரேஷன்ல இருக்கிறீங்க அப்படின்னா பண்ணுங்க, தாராளமா பண்ணலாம். அதே மாதிரி இந்த சிஎம்ஆர்எஃப் இது யாருக்கு வந்து தேவைப்படும்? நீங்க யாராச்சும் வந்து பிஹெச்டி நீங்க படிக்கிற ஐடியா இருக்கு, நான் பிஹெச்டி படிக்க போறேன், இல்ல நான் படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரியான கேண்டிடேட்டுக்கு ஸோ இந்த ஃபெலோஷிப் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வேணும்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது 2023ல வச்சாங்க, 2024ல வைக்கல. இப்போ 2025ல வந்து பார்த்தீங்கன்னா அதுலயும் வைக்கல, இப்போ 2026ல வைக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னன்னா நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது நீங்க வந்து ஸ்காலர், நீங்க சப்போஸ் பிஹெச்டி பர்சீவ் பண்ண போறீங்க அந்த மாதிரியான பர்டிகுலர் பர்சன்ஸ்க்கு மட்டும் இது தேவைப்படும். மற்றபடி அது வேற யாருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஓகே, ஸோ எக்ஸாம்ஸ் என்னென்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேலோட்டமா பார்த்துருக்கோம். இதுல உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, இந்த ஆனுவல் பிளானரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்றத நான் வந்து ஒன்னொன்னா சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் 2 வாட்டி வைக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு செட் எக்ஸாமும் இருக்கு. யாராச்சும் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி ஆகல, நான் செட் எக்ஸாம் இன்னும் நான் பாஸ் பண்ணல, எனக்கு வந்து லாஸ்ட் டைம் எழுதின செட் எக்ஸாமும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணல, அந்த மாதிரி யாருன்னா இருக்கீங்க, இல்ல டெட் எக்ஸாமும் நான் இன்னும் கிளியர் பண்ணல, பேப்பர் 1 பாஸ் பண்ணல, பேப்பர் 2 பாஸ் பண்ணல, நீங்க கவர்மெண்ட் டீச்சர்ஸா கூட இருங்க, இல்ல பிரைவேட் ஸ்கூல் டீச்சரா இருங்க, யாரா இருந்தாலும் நான் இந்த டெட் எக்ஸாமே நான் இன்னும் நான் கிளியர் பண்ணல அப்படின்னா இந்த வருஷம் தட் இஸ் அ ரைட் இயர். ஓகேவா? ஸோ இந்த ஆனுவல் பிளானர் மெயினா எலிஜிபிலிட்டிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு ஆனுவல் பிளானர்.
இது வரைக்கும் யாராச்சும் வந்து கிளியர் பண்ணல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்னு யாருன்னா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த வருஷம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 டெட் இருக்கு. எதனா ஒரு டெட்ல கிளியர் பண்ணிடுங்க. அதே மாரி செட் எக்ஸாம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அப்படிதான் எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க. படிக்காத வரைக்கும் அது கஷ்டம் தான். ஒன்ஸ் நம்ம வந்து பார்த்தோம்னா, இனிஷியேட் பண்ணணும். நம்ம சப்ஜெக்ட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, செட் எக்ஸாம்ல எப்படி வந்து எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்கறாங்க. யுஜிசி நெட் எக்ஸாம்ல எப்படி கொஸ்டின் கேட்கறாங்க. என்னென்ன மேஜரா நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பண்ணாலே, இந்த எக்ஸாம ஈஸியா கிளியர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த வருஷத்துல இருக்கிற ஃபர்ஸ்ட் பெரிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, யார் யாரெல்லாம் வந்து இதுவரைக்கும் எலிஜிபிலிட்டில ஆகலையோ, அவங்க எலிஜிபிள் ஆகுறதுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் இந்த ஆனுவல் பிளானர் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும். ஏன் அப்படின்னா, அப்கமிங் இயர்ல வரப்போற ஏதோ ஒரு எக்ஸாம். ஏன்னா அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு ஏதோ ஒரு ஆட்சி வரும் இல்லைங்களா? ஸோ அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு என்ன மாரியான எக்ஸாம்ஸ், என்ன மாரியான விஷயங்கள்லாம் கண்டக்ட் பண்ண போறாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனா பிஃபோரா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெடியா இருக்கணும். ஸோ நீங்க ரெடியா இருந்தீங்க அப்படின்னா, அந்தந்த எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே வந்து நம்ம கண்டக்ட் பண்ணும்போது நம்ம எலிஜிபிளா இருந்தோம் அப்படின்னா, அந்த எக்ஸாம நம்ம அட்டெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி பிஓ எக்ஸாம் ஏன் வந்து இந்த ஆனுவல் பிளானர்ல இல்லையே? ஸோ அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, ஆக்சுவலா 2025லயே சொல்லிட்டாங்க, பிஓ எக்ஸாம் நாங்க வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான வேக்கன்சியும் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு எக்ஸாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, மேபி இந்த மந்த் எண்ட் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லன்னா, நம்ம டிஆர்பி போர்ட்ல சடனா நான் இப்ப சொல்ற மாதிரி எந்த எக்ஸாம் எப்போ வரப்போகுது? ஏன் அப்படின்னா, நம்ம டிஆர்பியோட நம்பவே முடியல. இவங்க சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணா தான் இருக்குது ஆக்சுவலா. ஏன்னா நம்ம வந்து திடீர்னு என்ன பண்றாங்க அப்படின்னா, டெட் எக்ஸாமே இந்த வருஷம் இல்லன்னு சொல்லிட்டு உட்கார்ந்திருந்தவங்க, திடீர்னு என்ன பண்ணாங்கன்னா, டெட் எக்ஸாம் 2025ல வச்சாங்க. அதே மாரி பிஓ எக்ஸாம் ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபை பண்ண ஒரு எக்ஸாம் தான். அது எப்ப வேணாலும் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணலாம். அதனால அதுல யாராச்சும் வந்து படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, எதையுமே ஸ்டாப் பண்ண வேண்டாம். மெயினா நான் சொல்ல ஒரு விஷயம். எத வந்து நீங்க வந்து போயிட்டு இருக்கீங்களோ, ஆல்ரெடி வந்து பேப்பர் 1லாம் நான் பாஸ் பண்ணிட்டேன். நான் எஸ்டிடி எக்ஸாம் தான் படிக்கிறேன் அப்படின்னா, அத கரெக்ட்டா அத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. யுஜிடிஆர்பி தான் நான் படிக்கிறேன் அப்படின்னா, ஸ்டாப் பண்ண வேண்டாம், ஃபாலோ பண்ணுங்க. ஸோ என்ன எக்ஸாம்ல நீங்க ஒரு கோல் வச்சுட்டு இருக்கீங்களோ, அந்த கோல கன்டின்யூ பண்ணுங்க. அந்த எக்ஸாம் எப்போ இருந்தாலும் கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிஆர்பி போர்ட்ல வைப்பாங்க. ஸோ யாரும் ஒரு நெகட்டிவா எடுத்துக்காதீங்க இந்த ஆனுவல் பிளானர். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வேற எதனா தகவல் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுல எதனா இந்த எக்ஸாம் இவங்க கொடுத்துருக்கிற எக்ஸாம்ல வந்து எதனாச்சும் வந்து டவுட் இருக்குது, இல்ல என்னென்ன மாதிரி வந்து படிக்கணும், ஏதாச்சும் உங்களுக்கு எதனா ஐடியாஸ் வேணும் அப்படின்னா, உங்களுடைய கமெண்ட்டை கரெக்டா கொடுங்க. அதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன். என்னென்ன ஐடியாஸ் வேணுமோ நான் கொடுக்குறேன். தேங்க்யூ.